பிரைஸ் லார்ட். சங்கீதம் 121 Psalms chapter 121 and verse 2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த பூமியில் இருக்கிற ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா தேவைகளும் அதனது நேரத்தில் சந்தித்து பாதுகாத்து வாழ வைக்க முடியும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எல்லா படைப்புகளுக்கும் என்னென்ன தேவை என்று சொல்லி நன்றாய் அறிந்து அதனதன் தேவைகளை ஏற்ற நேரத்தில் சந்தித்து வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நம்ம மாத்திரம்தான் நம்ம படைத்தவரை விசுவாசிக்காமல் அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு அவருக்கு கீழ்ப்படிதலை விட்டு நம்ம சுயநலத்தோடு கூட வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம அழிவுக்கு நேராக நடத்தப்படுகிறோம். நம்ம உருவாக்கின கடவுளை விசுவாசிப்பதை காட்டிலும் மனிதர்களால் படைக்கப்பட்ட அற்பமான அழியக்கூடிய பொருட்களை நம்பி நம்ம வாழும்போது நம்ம அழிவுக்கு நேராக நடத்தப்படுகிறோம். நாங்கள் தான் இருக்கிறதுலே பாதுகாப்பான தேசம் என்று சொல்லி எங்ககிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டுற இந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்பமான வைரஸ் வரும்போது எல்லா பாதுகாப்பும் உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். அதே போல் மனிதர்களாக இருக்க நாமளும் எப்பொழுது நம்ம உருவாக்கின கடவுளுக்கு கட்டுப்படாமல் நம்ம உருவாக்கின அற்பமான பணத்தை, பொருட்களை, பொக்கிஷங்களை நம்பி அதற்காய் வாழ ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமாய் அழியக்கூடிய பொருட்களை நம்பி வாழும்போது நாமும் அழிவுக்கு நேராக தான் தள்ளப்படுவோம். எனவே அழியக்கூடிய பொருட்களை நம்புவதை காட்டிலும் அழிவே இல்லாத கடவுளை விசுவாசித்து வாழும்போது நிச்சயமாய் நமக்கு அவரிடத்துல வருகிற உதவிகளை பெற்றுக்கொண்டு படைத்தவர் நம்ம என்ன நோக்கத்தோடு கூட படைத்தார் என்று சொல்லி அதனுடைய நோக்கத்தை அறிந்து அவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்று வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அழிவிலிருந்து ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தேவையான உதவிகளை தருகிற தேவன் நம்மளை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எத்தனை அழிவு வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே அழியக்கூடிய பொருட்களை நம்பி அல்ல, அழிவே இல்லாத கடவுளை நம்ம உருவாக்கினவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். Thank you and God bless you.